சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். 100 வருஷத்துக்கு அப்புறம் வைரமா ஜொலிக்க போற ராசி எதுங்க? உங்க ராசி தான், தனுசு ராசி. யாரால அப்படின்னா சனி பகவானால். ஏன்னா சனி பகவான் ஒரு தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த தர்ம யுத்தத்துல நீங்க வெற்றி பெற போறீங்களா, இல்லனா உங்களுடைய எதிரிகள் வெற்றி பெற போறாங்களா, அல்லது உங்களை கஷ்ட காலத்துல தள்ளிவிட்ட விதியா, அல்லது கடனா, அல்லது வேலை தொழிலா, அல்லது பொறாமை கொண்ட உறவினர்களா, இல்லனா திடீர் விபத்தா, உங்களை கடனாளியா ஆக்குன அந்த சூழ்நிலையா, எது வெற்றி பெற போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரிங்க, வாங்க. சனி பகவான் நம்ம வாழ்க்கையில என்ன திருவிளையாடலை நடத்த போறார். அதாவது திருவிளையாடல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். கடவுளே ஒரு பிரச்சனையை உருவாக்குவாரு, அதற்கு அவரே தீர்வு கொடுப்பாரு. அது மாதிரி சனி பகவான் என்ன பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி என்ன தீர்வை பார்க்க போறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கஷ்டங்கள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா சோர்ந்து போக மாட்டீங்க. பிரச்சனைகள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆனா அந்த பிரச்சனைய எதிர்த்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கான காலம் வரும், எங்களுக்கான நேரம் வரும், எங்களுக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு தேடல் உங்களுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி போன வீடியோல 2026 நியூ இயர் பலனை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. 9 கிரகங்களும் உங்க ராசிக்கு என்ன செய்ய போகுது, அதாவது ஸ்டாண்ட் வித் மேஷ ராசி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். 9 கிரக பலன்களும் அதுல மேலோட்டமா சொல்லியிருப்போம். அதுல சனியை பத்தியும் சொல்லியிருக்கோம். போய் பாருங்க பார்க்காதவங்க. ஒரு மிகப்பெரிய வீடியோ தான், ஆனா உங்க வாழ்க்கையில முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வருஷத்துல எப்படியாவது பாத்துருங்க. என்னைக்கு அந்த வீடியோ பாக்குறீங்களோ அன்னையில இருந்து உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகள் ஆரம்பமாகுது அப்படின்னு அர்த்தம். போய் பாருங்க. அதுபோல இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதிர்ஷ்டசாலியா தான் இருக்கணும், யோகசாலியா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்தாதான் அந்த பிரபஞ்சம் இந்த வீடியோவை உங்களை முழுசா பார்க்க விடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, தனுசு ராசிக்கு இப்ப 4ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறார். அந்த வீட்டுல சனி பகவான் இருந்தா என்னங்க அர்த்தம்? ரொம்ப சந்தோஷப்படுங்க, ரொம்ப ஆச்சரியப்படுங்க, ரொம்ப ஷாக் ஆகுங்க, துள்ளி கூட குதிங்க. விசில் அடிக்க முடிஞ்சா விசில அடிங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சனி 4ஆம் வீட்டில் எந்த ராசிக்கு இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்ல, தனுசுக்கு ஸ்பெஷலா ராஜராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுதான் என்ன வேணாலும் இப்ப நீங்க செய்யலாம். ஏன்னா 4ஆவது வீட்டுல சனி இருந்தா உங்களை உறுதியானவராக, திறமையானவராக, நம்பிக்கையானவராக, சோர்ந்தே இருந்தாலும் நம்மளால முடியும் அப்படிங்கிற வலிமையானவராக தூக்கி நிறுத்தி ஒழுக்கமானவராக, செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அது மட்டும் இல்ல, ஒரு யோகம் கூட ஆக்டிவேட் ஆகுது. சசயோகம். 4ஆவது வீட்டுல சனி இருந்தா பொதுவாகவே சசயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் அந்த இடத்துல இருக்க போகுது. 8 மாசம் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 ஆண்டு அதிகபட்சம் இருக்க போகுது. அதனால இந்த அமைப்பை பத்திலாம் எதுவுமே தெரியாம போனால் போகட்டும் போடா அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க. விதி போன பாதையில நாங்க போவோம் அப்படின்னு போயிடாதீங்க. இந்த ஓடம் எங்கே போகுதோ அங்கே போய் சேரட்டும் அப்படின்னு போயிடாதீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக அற்புதமான ஒரு யோகத்தை இந்த 4ஆவது வீட்டில் சனி பகவான் வந்து கொடுக்கிறார். இந்த 2026 ஒரு கை நீங்க பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த 2 ஆண்டுகள் முடிஞ்சு
நீங்கள் எப்படி தெரியுமா இருப்பீங்க? அப்படி ஜம்முன்னு இருப்பீங்க. மன மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பாடா, நம்ம நினச்சதெல்லாம் அடைய முடியலனாலும் இதை அடைஞ்சிட்டோம், நினச்சே பார்க்கல, எவ்வளவு கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டதெல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சோம், கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதியை இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு அடைய போறீங்க. அதனால இப்போ என்ன செய்யணும்? இப்போதான் நிகழ்காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வைக்க போகுது இந்த 2 வருஷத்தில் இந்த சனி பகவான். ஒரு ராஜா போல வாழ போறீங்க. அது மட்டும் இல்லை, சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி பகவான் யாருங்க? கர்மக்காரகன், உழைப்பாளி, தொழிலை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். அவர் எங்கே இருக்காரு? 4ஆவது வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய சொல்லக்கூடிய இடத்திலும் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. வண்டி, வாகனம், நிலம், வீடெல்லாம் வாங்க போகிறீங்க, இல்லைன்னா கட்ட போகிறீங்க. சந்தோஷம் தானே? ஒரு வரமாக உங்களுக்கு இந்த 4ஆவது வீட்டு சனி வந்து அமர்ந்திருக்கிறார். 100 வருஷம் இல்லை அப்படின்னாலும் 30 வருஷம் கழிச்சியாவது இந்த அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு, அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அதே போல் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலே நிம்மதியாலாம் தூங்க மாட்டீங்க, அமைதியாலாம் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய கனவுகள் தூங்க விடாது, உங்களுடைய பொறுப்புகள் தூங்க விடாது, உங்களுடைய லட்சியம் உங்களை தூங்க விடாது. உணர்ச்சி பூர்வமான ஒரு செயல்பாட்டிலேயே இருப்பீங்க. பல சவால்களை சந்திக்க ரெடியாக இருப்பீங்க. ஆரம்ப கட்டம் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். இந்த போராட்டத்திலே தயங்கிடாதீங்க, மயங்கிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. மிகப்பெரிய மலை, அந்த மலையை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே பெரிய புதையல் உங்களுக்கு கிடைக்க போகிறதா நினச்சிக்கங்க. அப்படியான அதிர்ஷ்டம் இந்த ஆரம்ப கட்ட போராட்டத்தை தாண்டி நீங்கள் போகும்போது உங்களுக்கு கிடைக்க போகுது. சொந்த ஊரை விட்டு விலகி வெளியூருக்கு போய் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. சொந்த ஊரில் இருந்தாலும் உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது. கடின உழைப்பு, அந்த ஒழுக்கம், தாம் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்து குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாற்ற போகிறீங்க. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே, தோழிகளே, குரு பகவான் உங்களுக்கு அதிபதி. அவர் இருக்கிறது 7ஆம் வீட்டில் இருக்கார். அவரும் இன்னொரு 4 மாதத்துக்கு உங்களை பார்ப்பார், உங்களுடைய அதிபதி. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த 4 மாதத்தில் ஏதோ ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு இடம் வாங்குவீங்க, நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். விலை ஏறிட்டே போகுத, இருந்தாலும் வாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும். சொந்த ஊரை விட்டுட்டு இந்த நேரத்தில் இந்த வருஷம் வெளியூருக்கு போயிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். ஏன் அப்படின்னா, சொந்த ஊரில் சில பேருக்கு அந்த பிரபஞ்ச எனர்ஜி வேலை செய்யாது, நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும். ஏன்னா உள்ளூரில் எவனும் உயர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அது பேசிக்காகவே உள்ளூரில் இருக்கிறவன் உயர்ந்து வாழ்ந்துட மாட்டான். வெளியூர்லேருந்து உள்ளூருக்கு வரவன் பெரிய ஆளாக இருப்பான். நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், எல்லா ஊர்லேயும் பார்க்கலாம் அதிகபட்சம். அதனால் உங்களுடைய பூர்வீகத்தை விட்டுட்டு இந்த வருஷம் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், ஒரு போராட்டம், ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறது சாத்தியம், சத்தியம். அதுபோல் சசயோகம் இருக்கிறதுனால இந்த வீடு, மனை, வண்டி, வாகனம் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு அவநம்பிக்கையும் வச்சிடாதீங்க. நமக்கெல்லாம் அது கிடைக்குமா, நம்மளெல்லாம் அது முடியுமா, சொல்ல முடியாது. அந்த அதிர்ஷ்டம் எந்த வழியில் வேணாலும் வரும். அப்போ அந்த அதிர்ஷ்டம்லாம் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனிக்கிழமையில் ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. பெரியோர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்க. ஏன்னா 4ஆம் வீட்டில் சனி இருந்தாலே தாய் உங்களை கண்டிஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க, உங்களை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய வார்த்தை உங்களை ஒழுக்கமானவர்களாக மாற்றும். அது மட்டும் இல்லை, சனி உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளை உருவாக்குவார், பல பிரச்சனையிலிருந்து தெளிவை கொடுப்பார். பிரச்சனையை உருவாக்கி தெளிவை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அது உங்களை சாதாரண மனுஷனாக இருந்திருப்பீங்கள, அதிலிருந்து மாற்றி ஒரு வெற்றியாளனா, சாதனையாளனா அது உங்களை யாக்க போகுது. கேந்திர வீடு அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அவர் ரொம்ப வலிமையாக ஆகிறாரு. சில கிரகங்களுக்கு சில வீட்டில் வலிமை அதிகமாக இருக்கும். சனி பகவானுக்கு இந்த வீட்டில் மிக அதிக வலிமை உண்டு. இந்த நேரத்தில் வீட்டை மதித்து நடந்தீங்க, கணவன் மனைவி இவங்களை மதித்து நடந்தீங்க, பெரியோர்களை மதித்து நடந்தீங்க அப்படின்னா பல லாபங்கள், பல அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் அவர்களால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. மன அமைதி கிடைக்கும். உங்கள் வெற்றிக்கு இது அடித்தளமாக, தூணாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய உண்டு.
எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் சரி, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு, எஃகு சம்மந்தப்பட்ட தொழில், வழக்கறிஞர், நீதிபதி, அரசியல்வாதி, அரசு துறையில் எந்த துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறை, இப்படி பல துறைகள் இருக்குது. அதில் எந்த துறை இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும். தனுசு ராசியால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த வருஷம் சாதிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் திடீர் விபத்து உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி போட்டுரும். திடீர்னு முடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தியையும் உறுதியையும் இந்த காலம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா 6வது வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. மறைவு ஸ்தானம், கடன் நோய் எதிரி ஸ்தானம். சனி பகவான் பார்த்தாலே எதிரிகள் தற்கொலை செஞ்சுப்பாங்க, பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அதே போல் நோயும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதே போல் கடனும் காணா போயிடும். அந்த அளவுக்கு சனி பகவான் அற்புத பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். சரிங்க, சனி பகவான் நல்லதே கொடுப்பாரா, எதுவும் கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் சுயநலமாக யோசிக்க வைப்பார். தன்னுடைய பணம், தன்னுடைய வேலை, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய வீடு அப்படின்னு சுயநலமாக யோசித்து கொஞ்சம் உலகத்தை பற்றி யோசிக்காமலே முடங்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மனசோர்வு அடைவீங்க, மனப்பதற்றம் அடைவீங்க, கிணத்து தவளையாக வாழக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. மன நிம்மதி கெட்டு உங்களுடைய செல்வம், உறவு, மகிழ்ச்சி இதெல்லாம் சில சிக்கலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் ஏதோ நம்ம செஞ்ச முன்ஜென்ம கர்ம வினையை இந்த விஷயத்திலேயாவது தீர்ப்பார். எல்லா நேரத்துலையும் சனி பகவான் நமக்கு கெட்டதே செய்ய மாட்டார், எல்லா நேரத்துலையும் நல்லதையும் செய்ய மாட்டார். அதனால் எந்த நேரத்துலையும் எதுக்குமே தயாராக இருக்கணும். சந்தோஷம் வந்தால் எப்படி நம்ம சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிறோமோ, சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமோ, அதே மாதிரி துக்கம் வந்தாலும் சிரிக்கலைனாலும் ஏற்றுக்கணும். அதுதானே உண்மை. மிகப்பெரிய நிதி நெருக்கடியை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடனை அடைக்கிறதுக்கு எதையாவது விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். வீடு, நிலம் அல்லது நகை. அப்படி உங்களுக்கு விற்கிறதுக்கு மனசு வரல அப்படின்னா வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு, தலைமறைவாக ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உங்களால் அடைய முடியும். அதனால் என் அன்பு உறவுகளே, ஆன்மீக சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கோ, ஆன்மீக புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு செல்வத்தையும் பொருளாதார வெற்றியையும் உங்களால் அடைய முடியும். சில நேரத்தில் விபரீத ராஜயோகத்தை கூட நீங்கள் அடைவீங்க. ஆனால் ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக இருக்கணும். தினமும் பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம் அல்லது முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலில் போய் ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக வணங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த தனிமை இருக்குல்ல, அந்த அமைதி இருக்குல்ல, சுய அறிவையும் ஞானத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இந்த 2 விஷயமும் முடிஞ்சால் கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. உங்களே நீங்கள் கட்டுப்படுத்தி, உங்களே நீங்கள் மெருகேற்றி, உங்களுக்குள்ளார ஒரு புது சிந்தனையை உருவாக்கி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். பெரிய விஷயமெல்லாம் அதை எடுத்துக்க மாட்டீங்க. உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கான அத்தனை தகுதியும் திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் வரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி நமக்கு எது தேவை, நமக்கு எந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கணும், இந்த காலகட்டத்தில் இருக்கிற சவால்கள் என்ன, இந்த வயசில் எதை நோக்கி நம்ம பயணம் செய்யணும், எதுக்கு அடிமையாகிடக்கூடாது. மிக முக்கியமாக இந்த வயசுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த வயசில் எதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்குது. இந்த பிரபஞ்சம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. இளம் வயசில் படிப்பு, அடுத்தது தொழில், அடுத்தது திருமண வாழ்க்கை, அடுத்தது செல்வம். அந்த திருமணத்தில் கிடைக்கக்கூடிய குழந்தை செல்வத்துக்காக செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்கு. அப்போ அந்தந்த வயசில் அதை நோக்கி நம்ம போக வேண்டிய கட்டாயம். அந்தந்த வயசில் அந்தந்த வேலை, அந்தந்த விஷயங்கள் நமக்கு மிக முக்கியமானது. இளம் வயசில் படிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணோம்னா வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். நடுத்தர வயசில், அதாவது 40-45 வயசில் சம்பாதிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அந்தந்த வயசுக்குரிய விஷயத்தை செய்யறதுக்கான அத்தனை தகுதியையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். இளம் வயசுலேயே காதல், உறவுகளில் சிக்கல், அதனால் குடும்பத்தில் பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. முக்கியமாக இந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, திருவிளையாடல் அப்படிங்கிறத நம்மளை விட
கௌரவ குறைச்சலான சில விஷயங்களில் ஈடுபட வைப்பார். நம்ம கௌரவத்தை போக்கணும் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் செயல்படுத்துவார். காதலில், காமத்தில், இல்லற சுகத்தில். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருந்து அதிலிருந்து மீண்டு வரணும். இல்லைன்னா நமக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கும், அல்லது இந்த வருஷத்தில் நம்மளுடைய கடமை என்ன, எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற லட்சியங்கள் என்ன, எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதனால் இந்த வயசில் நாம் என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தெரியாத விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு பயமாக இருக்கும் பொதுவாகவே. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம இறங்குனதுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதிலிருந்து இறங்கி செயல்பட்டு அந்த சவாலை முறியடித்து உங்களாலே முடியும் அப்படின்னு அந்த விஷயத்தில் சாதித்து காட்டுவீங்க. பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடாத ஒரு காலகட்டம். கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக மாறிவிடுவீங்க. ஆனால் துரோகத்தை மறைக்க முடியாது, அது இயற்கை தான். ஆனால் மன்னிக்க முடியும். உங்களுடைய இந்த குணம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு அற்புதமான குணம். பழசை மறந்துட்டு மன்னிச்சுட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சே ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா நம்ம சொல்லுவீங்க, என் குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கிறேன், என் குழந்தைக்காகத்தான் நான் வேலைக்கே போகிறேன், என்னுடைய குழந்தைக்காகத்தான் நான் உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இந்த வகைத்தான். அப்போ அதற்காகவே உங்களை பயணப்பட வைக்கும் இந்த 2026 இருக்கக்கூடிய சனி. அதை மட்டும் இல்லை, உழைப்பின் உன்னதத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள். ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். கடின உழைப்பு அதுதான் சனி பகவானுடைய முதல் ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் கையால் கொடுக்கக்கூடிய செல்வம் மிக பெருசாக இருக்கும். இந்த உழைப்பின் மேன்மை அதை புரிய வைக்கிற ஒரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்லிடலாம், ரொம்பலாம் இருக்க மாட்டோம். அமெரிக்காவில் புரூக்ளின் பாலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உலக அதிசயம் மாதிரி. ஏன்னா இடையில நிறைய தூண்கள் இருக்காது, பெரிய பெரிய தூண்லாம் இருக்காது. ஆனால் கம்பிகளுடைய பின்னல் இருக்குல்ல, அதனாலே அந்த பாலம் நிற்கும். அதனாலே பிரபலமான பாலம், அது பெரிய பாலம். அதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரோப்லிங் இன்ஜினியர். அதற்கான வடிவமைப்பை உருவாக்கி கட்ட ஆரம்பித்தார். ஆனால் இது சாத்தியமே இல்லை, இதெல்லாம் கட்டவே முடியாதுன்னு பல நிபுணர்கள் தடுத்தாங்க. அதையும் தாண்டி ரோப்லிங் அவருடைய மகன் வாஷிங்டனும் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாலம் கட்டுற பணி நடந்துகிட்டு இருக்கு, பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனாங்க திடீர்னு ஒரு மோசமான விபத்து நடந்துருச்சு. அதில் அந்த ரோப்லிங் இறந்துட்டார். மகன் வாஷிங்டன் என்னானாரு, படு காயத்தோட பயிற்சிக்கிறார். ஆனால் அவரால் படுத்த இடத்துல இருந்து எழுந்திருக்க முடியல, அசையக்கூட முடியாத சூழ்நிலை, பேசவும் முடியல. ஆனால் அவருடைய ஒற்றை விரல் மட்டும் அசையுது. அந்த ஒற்றை விரலை வச்சு அவர் பண்ண மேஜிக் ரொம்ப அல்டிமேட்டான விஷயம் அதுங்க. அந்த ஒற்றை விரலால் அவர் சாதிச்சிருக்காரு. என்ன சாதிச்சார் இந்த வீடியோட கடைசியாக பார்க்கலாம். சரி, உழைப்புனாலே சனி பகவான். அப்போ சனி பகவானை பார்த்து நாம் பயப்படணுமா? நாம பயப்பட தேவையில்லை. அது போலத்தான் சனி பகவான் கிட்ட நம்ம நேர்மையை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. இதுல இருந்து என்ன தெரியணும், சனி பகவான் கொடுக்கறதுல மிகப்பெரிய வள்ளல். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. ஆனா அதே நேரத்துல ஏதாவது ஒரு உறவை இழந்துருவோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் நம்ம கூடவே வச்சுக்கணும், நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு கெட்டது நினைச்சிட்டு இருப்பாங்க, நாம நல்லா இருக்கவே கூடாது, நம்ம அழிஞ்சு போயிடணும், நாம தாழ்ந்து போயிடணும், நம்ம கௌரவம் பாதிச்சு ஊரை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரே விஷயம்தான். எதை வேணாலும் நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நம்மளால மன்னிச்சு விடவே முடியாது. அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பல இழப்புகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்கள மறுபடியும் நம்ம வச்சுக்கிட்டோம், அல்லது மறுபடியும் அவங்க கூட பழகிட்டு இருக்கோம், மறுபடியும் நம்பிக்கையான இடத்துல வச்சுக்கிட்டு நம்பிக்கையான வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா பல இழப்புகளை நாம கண்டிப்பா சந்திப்போம். அதனால எந்த உறவு முக்கியம், எந்த உறவு துரோகம் செய்யற உறவு, அதை விட்டு விலகி விடுவது, நீங்கி விடுவது
இந்த காலகட்டத்துல நல்லது. 7.5 சனி வந்தாலே நம்பிக்கை துரோகிகள் தானாவே விலகுவாங்க, தானாவே நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அதிகமா வேலையில இது நடக்கும். ஒருத்தவங்களை நம்பி ஒரு பெரிய வேலையை விட்டுருப்பீங்க, திடீர்னு அவங்களுக்கு பேராசை ஏற்பட்டு அவங்க தனியா போய் வேலை செய்யவோ தொழில் செய்யவோ ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல நண்பர்கள்ட்ட சில சீக்கிரட்டை சொல்லி இருப்பீங்க, அந்த சீக்கிரட்டை வச்சு சுய லாபத்துக்காக உங்களை பழி வாங்குவாங்க அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடத்த உங்களை மிரட்டுவாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். சில உறவுகள் கட்டாயம் பிரியக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சில நேரத்துல சில உறவுகள் நம்ம பக்கத்துல இல்லாது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால இது வரைக்கும் யாரையாவது நம்பி சில வேலைகளை கொடுத்திருப்பீங்க, சில சீக்கிரட்டை சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு பேரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படியே சந்திச்சாலும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். சில நேரத்துல சில உறவுகளை நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது, சோர்வடைஞ்சிருக்கும். அல்லது தற்கொலை கூட பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு, காதலன் காதலிக்குள்ளார ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு அப்படின்னா தன்னையே மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும். இந்த நேரத்துலதான் நான் சொல்றத ஆழ் மனசுக்குள்ளார ஏத்திக்குங்க. இதெல்லாம் விதி விட்ட வழி, வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. உங்களுக்கு பிரிஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட சொல்ல வருது. அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவ் நண்பர்களை கூட வச்சுக்கங்க. பாசிட்டிவா பேசுவாங்கல்ல, கண்டிப்பா நீ முன்னுக்கு வருவ, கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும், கண்டிப்பா உன்னுடைய மனைவி இல்லைன்னா என்ன, உன்னுடைய கணவன் இல்லைன்னா என்ன, உன்னுடைய காதலி இல்லைன்னா என்ன, காதலன் இல்லைன்னா என்ன, உன்னால சாதிக்க முடியும். அதான் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேல வாழ்க்கையில நினைக்காத, இதை விட உலகம் ரொம்ப பெருசு, உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சாதிக்கக்கூடிய உறவுகள் இருக்கு, உன்னை நம்பி பல உறவுகள் இருக்கு அப்படின்னு ஊக்கம் கொடுப்பவர்கள், நிறைய யோசனை சொல்பவர்கள், மோட்டிவேட்டா பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பேச்ச கேளுங்க, அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும், அவங்களால நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க போக வேண்டிய இலக்குல மிகப்பெரிய தோல்விய அடைஞ்சிருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு கவலையப்படாம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அதாவது இதுக்கு மேல யாரையும் முழுமையா நம்ப கூடாது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை காட்டிலும் நம்பிக்கை வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான அமைப்புங்க இது. ஒரு உறவு உங்களை விட்டு பிரியும் போதுதான் உங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்க, இவங்க நம்ம பக்கத்துல இல்லாதது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு உங்க மனசே உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்களே அதை புரிய ஆரம்பிச்சிருவீங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நினைத்தால் முடிப்பேன் தனியாக, நீ யார் நான் யார் போடா போ, ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இப்படி நினைச்சுக்கங்க. ஏன்னா நெஞ்சம் துணிவாக இருக்கு, நேர்மையும் இருக்கு, யாருக்கும் துரோகம் செய்யல, யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல. நம்மள வேணான்னு ஒரு உறவு போகுது அப்படின்னா நாம ஏன் கவலைப்படணும்? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு நான் யாருன்னு நீங்க பாப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. அதாவதுங்க, ஒரு உறவு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா நாம கிடைக்கலையே, நாம கூட மறுபடியும் சேர முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நாம வாழ்ந்து காட்டணுங்க. அதுதான் வாழ்க்கை. அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல என் அன்பு உறவுகளுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஒருத்தட்ட முழுசா நம்பிக்கை வச்சு அவர் தான் எல்லாமே நமக்கு, அவர் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நம்புறத இனிமே கைவிட்டுருங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. போனால் போகட்டும், இருக்கிற உறவுகளை நல்லபடியா பார்த்துப்போம், அவங்களுக்கு நேர்மையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பிரபஞ்சம் உங்களை தனியா விடாதீங்க. நீங்க வேணா நினைக்கலாம் நம்ம தனியால் அப்படின்னு. இந்த பிரபஞ்சம், இந்த கிரகங்கள், இந்த தெய்வங்கள், 33 கோடி தேவர்களும் 27 நட்சத்திரங்களும்
9 கிரகங்களும் 12 வீட்டு ராசிகளும் உங்களுக்காக காத்திருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? இந்த புரிதல் வந்துட்டாலே அப்போ உங்களுக்காக இத்தனை கோடி உறவுகள் இருக்கா அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும். அன்பு உறவுகளே, நாம இந்த உலகத்துல தனியால் கிடையாது. அப்ப சாதிக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஆண்டவனை நம்புங்க, ஆண்டவனை தேடி போங்க. இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புரிதலை உங்களுக்கு வரவழைக்கும். அது வெற்றியை கொடுக்கும். இந்த சனி பகவான் கண்டிப்பா கர்ம வினையை தீர்த்து கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. இது வரைக்கும் மருந்து மாத்திரை அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த நீங்கள் இனிமேல் ஆரோக்கியமாக செயல்படுவீங்க. வழக்கில் உங்களுக்கு வெற்றி தான். கடன் பிரச்சனை நல்லாவே தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தை மதிப்பீங்க. குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். சில பேருக்கு நல்ல அழகான குழந்தை, அழகான வாரிசு பிறக்க வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க நல்ல செய்தி வரும், அல்லது நல்ல கணவன் மனைவி அமைவாங்க. பல கனவுகள் பலிக்கும். பேச்சில் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்கள் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வரும். எடுத்த காரியத்தில் எவ்வளவு தடை வந்தாலும் உடனே கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, குழப்பமாக வருது வச்சுக்காதீங்க. அதை நிதானமாக யோசித்து அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பதட்டப்பட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பல மடங்கு அதிகமாகிடும். நம்மளே அது விழுங்கிடும். அப்போ எது நடந்தாலும் அந்த நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அதனால் இனிமேல் தொட்டதெல்லாம் தங்கமாக போகுது. தைரியமாக இருங்க. பெண்கள் நல்ல வேலை, பதவி, நல்ல சம்பளம், மனசுக்கு பிடிச்ச இடமாற்றம், மனசுக்கு பிடிச்ச கணவன், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் பெண்களுக்கும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, 2ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் ராகு கேது இருக்காங்க. கண்டிப்பாக பண வரவு உண்டு. அது மட்டும் இல்லை, 3ஆம் வீட்லேயும் 9ஆம் வீட்லேயும் ராகு கேது உண்டு. உங்களுடைய அத்தனை முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா அது உபஜயஸ்தானம், முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ சனி பகவான் எங்கெங்கே பார்க்குறாருன்னா, அதான் 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதே போல் 10ஆம் வீட்டை பார்க்கிறார், தொழில் ஸ்தானம். அடித்து சொல்கிறேன், வேலையே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, தொழிலே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. அவருடைய பார்வை ஏதாவது ஒரு வேலையோ தொழிலையோ நீங்கள் அமைச்சே ஆகணும். கண்டிப்பாக அது வியாபாரி ஆவீங்க. உலகத்தில் எந்த தொழிலும் இழிவான தொழில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அப்போ அதை புரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரிகள் உங்களுடைய கடையை நவீனமயமாக்குவீங்க. நிறைய வேலையாட்களை சேர்ப்பீங்க. விளம்பர யுக்தி செஞ்சு தொழிலை பல மடங்கு முன்னேற்றுவீங்க. அதனால் திடீர் லாபம், வெளிநாட்டு பணம்லாம் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி கொடி நாட்டுவீர்கள். இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம், சம்பள உயர்வு எல்லாம் இனிமே கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. அப்ப சனி பகவான நினைச்சாலும் சரி, சனி பகவானுக்கான பரிகாரத்தை செஞ்சாலும் அவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அத்தனை செல்வங்களையும் புகழையும் கௌரவத்தையும் அள்ளி கொடுப்பார். அவர் கொடுக்கிற செல்வம் இருக்குல்ல, 7 சந்ததியினரும் அழிக்க முடியாது. யார் எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அந்த செல்வத்தை அழிக்க முடியாத நிலையான செல்வத்தை கொடுப்பார். அப்படின்னா பாத்துங்க, அவருடைய செல்வம் எவ்வளவு உயர்ந்த செல்வம் அப்படின்னு பாருங்க. முக்கியமா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு மிக பிடிச்ச நாள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. அதாவது கை கால் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு உதவுங்க. சனி பகவான் அப்படின்னா ஊனமுற்றவர்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய பெரிய பெரிய கர்மாவே கரைஞ்சு போயிடும். அதுபோல வசதி இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, உங்களால முடிஞ்ச உதவி. வயதானவர்கள் சனி பகவானுக்கு பிடித்தவர்கள், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்புறம் இந்த காகம் இருக்குல்ல, ஏதாவது உணவு கொடுங்க சனிக்கிழமை அப்படின்னா. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனால சனிக்கிழமைக்கு அன்னதானம் செய்றீங்க உங்க கையால அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தையும் பாக்கியத்தையும் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதனால என் அன்பு மேஷராசி நண்பர்களே, இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரம் இல்ல. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல, ஒரு கடவுளை போய் பார்க்கணும், கோவிலுக்கு போகணும், அப்பதான் எனக்கு அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னா நல்ல விஷயம்தான். கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பரிகாரம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, கோவிலுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. கடவுளை
பார்த்து கும்பிடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நாம நம்புறோமா நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கண்டிப்பா இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம குறைய சொன்னா அது சரி செஞ்சு கொடுக்கும், இந்த பிரபஞ்சம் அதை சரி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதுதான் முக்கியம். சனி பகவானுக்கு பிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா எள்ளு பொடி. எள்ளு கலந்த சாதத்தை பரிகாரமா கோவிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 9 பேருக்கு கொடுங்க, இல்லைன்னா 18 பேர் கொடுங்க, இல்லைன்னா 27 பேருக்கு கொடுங்க. உங்களால முடிஞ்ச 108 பேருக்கு கூட அந்த எள்ளு பொடி, எள்ளு சாதம், எள்ளு லட்டு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சில நேரத்துல அவமானமான கஷ்டங்களை, கௌரவ குறைச்சலான சம்பவங்களை ஏற்படுத்துவார். அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கருப்பு கலந்த உடைய சனீஸ்வரருக்கு கொண்டு போய் சாத்துங்க, அந்த சிலைக்கு கட்டி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய அவமானங்கள், கஷ்டங்கள்லாம் தீரும். சனி பகவானை கட்டுப்படுத்துறவர் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் அம்பாளையும் வணங்குங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. அதுபோல சனி பகவான் காயத்ரி மந்திரம் இருக்கு, அத 9 முறையோ 18 முறையோ 27 முறையோ சொல்லிட்டு வாங்க. இப்படி நம்பிக்கையோட சில பரிகாரங்கள், நான் முன்னாடி சொல்ற மாதிரி வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போய் நீங்க பரிகாரம் செஞ்சாலும் சரி, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள் அப்படிங்கிறது எல்லை கடந்தவர், அப்பாற்பட்டவர், அவருக்கு உருவம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லா கோவில்லையும் எல்லா வீட்லயும் போட்டோ வச்சு வணங்குறீங்களே அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பெண்மணி கேட்டிருக்காங்க. விவேகானந்தர் அவங்க பர்ஸ்ல ஒரு போட்டோ இருந்தது, அது வெளியில நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கேட்கறாரு, இது யாருன்னு கேட்கறாரு. அது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இந்த வெறும் காகிதம் உங்களுடைய தந்தையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது வெறும் காகிதம் உங்களுடைய தந்தை அப்படின்னா அது போலத்தான் எங்க நாட்டுல இந்த விக்கிரகங்களும் சிலைகளும் கடவுளை நினைவுபடுத்துறதுக்காகத்தான், அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த சிலையை நாங்க வச்சிருக்கிறோம். அதாவது இந்த விஷயத்துல இறைபக்தியும் நேர்மையான சிந்தனையும் சந்தோஷமும் இருந்தா அந்த சிலை கூட தெய்வமாக மாறும் அப்படிங்கறதா எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு தெளிவா அந்த பெண்மணிக்கு புரிய வைக்கிறார். அதனால சாமியெல்லாம் சிலைன்னு நினைக்காம அந்த சிலையிலையும் ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை கண்ணை மூடிட்டு நம்ம வணங்காம ஒரு உருவத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு அதை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அதை நம்ம உண்மையா நேர்மையா நம்புறோம் அப்படின்னா அத்தனை நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அந்த மகன் வாஷிங்டன் படும் காயங்களோட பழிச்சிருக்காரு. அந்த கதையை நம்ம பாதியிலே முடித்தோம், தொடர்ச்சியாக கடைசியாக பாருங்க அப்படின்ட்டு. மகன் வாஷிங்டன் தான் உயிர் தப்பிச்சாரு. உயிர் தப்பிச்சாலும் உடல் அசையாது, பேச முடியாது. ஆனால் கை விரல் மட்டும் அவரால் அசைக்க முடியும். அதை வச்சு அவர் எப்படி சாதிச்சார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதாவது முயற்சி பண்ணால் எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. அதனால் படுத்திருந்த இடத்துல இருந்த அசையக்கூடிய அந்த விரலை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணார். அப்போ தன்னுடைய மனைவிக்கு அதை உணர்த்தினார். அதாவது தகவல்களை மனைவியோட பரிமாறிக்கிட்டார். அந்த விரல் செய்கையால் அங்கே இருக்கிற எல்லா இன்ஜினியரையும் வர சொன்னார். அந்த இன்ஜினியரை வச்சு 13 வருஷம் தன்னுடைய விரலின் வழிகாட்டுதலால் அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறார். கட்டி முடித்து இன்னைக்கு 140 வருஷமாக அந்த பாலம் கம்பீரமாக நிற்கிது. எவ்வளோ பெரிய மோசமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தப்பிச்சு அசையாமல் ஒரு அற்புதமான அதிசயமாக அந்த பாலம் இன்னைக்கும், அந்த பாலத்து பேர் புரூக்ளின் பாலம். உழைப்பின் நேர்மைக்காக, உழைப்பின் உன்னதத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கடினமாய் உழைப்பவன் காலத்தை வீணாக்குவதில்லை, எறும்பை போல் சுறுசுறுப்பாய் உழைத்து உயர்வு பெறுவான். இதுதான் உலக தத்துவம், உண்மை. இந்த பிரபஞ்சம் உழைக்கிறவங்களுக்குத்தான் எல்லாத்தையும் கொடுக்கும், அவர்களுக்குத்தான் எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 33 கோடி தேவர்கள், கிரகங்கள், சிவபெருமான், இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் அத்தனையும் நினைக்கக்கூடிய விஷயம் இதுதான். உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் அத்தனை தகுதியும் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நம்புது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணாய் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்றார் பாரதி. உழைக்காதவன் உடம்பு மூளையில் ஒதுக்கி போட்ட துருபிடித்த இரும்புக்கு சமம் என்றார் கவிமணி. அதனால் உழைக்காத சோம்பேறியானால் தன்னுடைய வாழ்வும் கெட்டு நாட்டின் முன்னேற்றமும் தடைபடுகிறது. அதனால் உழைக்காமல் உயர்ந்த வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இங்கே இருக்குது. அது உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது முன்னேற்றத்துக்கு தடைங்க. இந்த கிரகம் பார்த்துக்கும், ஜோசியர் சொல்லிட்டாரு, எல்லாமே இனிமேல் நமக்கு நல்லதாக நடக்கும்,
நம்ம போய் தூங்க போவோம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம். தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. எத்தனை கிரகங்கள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருந்தாலும், எத்தனை வெற்றிகள் உங்களுக்காக காத்திருந்தாலும், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள, அதற்கு தகுதியானவராக உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உழைப்பு என்பது பணம் சம்பாதிக்கிற கருவி மட்டுமல்ல, மகிழ்ச்சி, இன்பம், ஆரோக்கியம் தரும் ஒரு ஆதாரம். அதனால் எப்போதும் எந்த நேரத்திலும் உழைச்சிக்கிட்டே இருங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இறை வழிபாடை கடைபிடித்து அறநெறியோட வாழ்ந்து தான தர்மங்கள் செஞ்சு நீடூழி வாழணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நமதே.